நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களில் 165 பேரின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களில் 165 பேரின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களில் 165 பேரின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் உள்ளார். கவியரசன், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. இந்த நேபாள பெருந்துயர் என்பது நேற்று காலையிலே ஏற்பட்டது. ஆனால் அதனுடைய தாக்கம் என்பது இப்போது வரை, இந்த நிமிடம் வரை தொடர்ந்து வருவதை நம்ம பார்க்கிறோம். நேரம் ஆக ஆக அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற தகவல் தான் தொடர்ந்து அடுத்தடுத்து வருது. முதல்ல இவ்வளவு பேரை காணும்னு ஒரு நம்பர் சொன்னாங்க. அடுத்ததாக அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அதே போல உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்குது. முத 8 பேருன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு 24 மணி நேரம் கழித்து அதை பார்க்கும்போது அந்த எண்ணிக்கை 165ஆக உயர்ந்திருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதாவது இந்த 165ங்கிறது கூட ஃபைனல் நம்பர் இல்லை. ஏன்னா இந்த 165 அப்படிங்கிறது மீட்கப்பட்டவர்களுடைய உடல்கள் மீட்கப்பட்டவர்களுடைய பெருவெள்ளத்துல எத்தனை பேர் அடித்து செல்லப்பட்டு போயிருக்கிறாங்க, அதுல யாரெல்லாம் இப்ப உயிரோட இருக்காங்கன்னா அவங்க எங்க இருக்காங்க, அவங்களால வெளியில இருக்கவங்கள கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு நிறைய கேள்விகள் இதுக்கு பின்னாடி அப்படியே அடுக்கடுக்காக வருவதை நம்மளால பார்க்க முடிகிறது. நமக்கே அவ்வாறு தோன்றுகிறது. இப்ப இந்த நேபாள் வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் 466 வெளிநாட்டினரும் இருக்கிறாங்க. நேபாளத்தை சேர்ந்த 113 பேரும் இருக்கிறாங்க. மொத்தமாக 579 பேர் மாயமாயிருக்காங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த நம்பர் என்பது 579 அப்படிங்கிறதோட முடியாது அப்படிங்கறதுதான் நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா காட்சிகள்ல அந்த வெள்ளம் வர்றதை நம்ம பார்க்கிறோம். அதனுடைய வேகமும் அளவும் வைத்து இந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கணிச்சு பார்த்தோம்னா நிச்சயமாக இது ஒரு பெருந்துயர், பேரிடர் அந்த அளவுக்கு தான் இது போகும். எனவே 579 பேர் மாயம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். இதுல இன்னொரு முக்கியமான வேதனை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெள்ளத்துல சிக்கினவங்கள்ல 300க்கும் மேற்பட்டவர் இந்தியர்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கிறது. நேபாளத்துல கைலாச யாத்திரைக்கு 49 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் போயிருக்கிறாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல. அதாவது இன்னும் நிறைய பேர் போயிருக்காங்க. அதுல அந்த 49 பேரை கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஷா அறக்கட்டளையை சேர்ந்த 80 பக்தர்கள் காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 700 பேர் போனாங்க, 700க்கும் மேற்பட்டவர்கள் எங்க இதுல இருந்து போனாங்க. அதுல 80 பேருடைய நிலைமை என்னன்னு தெரியல, அவங்கள எங்களால கான்டாக்ட் பண்ண முடியல. அதனால இந்த மீட்பு பணியில எங்க அமைப்பை சேர்ந்தவர்களையும் இணைத்துக் கொள்ளணும் அப்படின்னு கோரிக்கையை விடுத்தார். இதே போல மயிலாடுதுறையில இருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் போயிருக்கிறாங்க நேபாளுக்கு. அவங்கள பத்தின எந்த விவரமும் இது வரைக்கும் தெரியல. அவங்க அலைவா இருக்காங்களா அல்லது அவங்களுக்கு வேற ஏதாவது ஆயிடுச்சா, இருக்காங்க அப்படின்னா எங்க இருக்காங்க, இந்த மாதிரி எந்த விஷயமும் தெரியல. இன்னொரு பக்கம் கும்பகோணத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி சாய்நாத் மனைவி மற்றும் மகளுடன் நேபாள் போயிருக்கிறாரு. அவரும் என்ன இருக்கா, எப்படி இருக்கிறார், எங்க இருக்கிறார் அப்படிங்கிற விவரம்லாம் தெரியல. அவரையும் கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு உறவினர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. தஞ்சாவூர்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீக பயணமாக 60 வயது மூதாட்டி ஒருவரும் போயிருக்கிறாங்க. அவங்களும் இப்ப எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியல. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து நேபாளத்துக்கு 4 பேர் போனதாகவும் அவங்கள பத்தின எந்த தகவலும் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக இன்றைக்கு காலையில சட்டப்பேரவையிலையும் கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டன. இந்த அங்கு சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களை பத்திரமாக தாயகம் அழைத்து வருவதற்கு தமிழக அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது அப்படின்னு எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு பதிலளித்த அமைச்சர் ராஜ்மோகன், நேபாள வெள்ளத்துல சிக்கியிருக்கக்கூடிய 103 தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல நான்
காணாமல் போனவங்க எல்லாம் யார் யார் எங்கேருந்து போனாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அதில் ஒரு கூடுதலாக இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மயிலாடுதுறையிலேருந்து 7 பேர் போயிருக்கிறாங்க. அதில் வந்து ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சிவஞானம் அப்படிங்கிறவங்களும் வந்து இருக்காங்க. அவரும் வந்து மாயமாகி இருக்கிறார். மயிலாடுதுறையிலேருந்து போனவங்கள்ல சிவஞானம் அவர்கள் உள்ளிட்ட 4 பேர் வந்து மாயமாயிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்து கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த டிராவல் ஏஜென்சி அவங்க போயிருப்பாங்க இல்லையா, அந்த அலுவலகத்துக்கு வந்து உறவினர்கள் வந்து என்ன ஆச்சு, ஏதாவது தகவல் தெரியுமா, நீங்க தானே ஆர்கனைஸ் பண்ணீங்க, அங்க உங்களுக்கு வந்து ஆட்கள் இருப்பாங்கல்ல, இல்லை இங்க இருக்கக்கூடிய உங்க ஆட்களே அங்க போயிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்திருக்கிறதா, எங்க சொந்தக்காரங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு தவிப்போடையும் கண்ணீரோடையும் இந்த டிராவல் ஏஜென்சிஸ் எந்தெந்த ஊர்ல இருந்து அமைச்சிருக்காங்கன்னு நம்ம ஒரு பட்டியல் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கெல்லாம் போய் நின்று ஏதாவது ஒன்று சொல்லுங்க, அவங்க உயிரோட இருக்காங்கன்னாலும் சொல்லுங்க அப்படின்னு கண்ணீர் மல்க வந்து கேட்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். அது போல தமிழகம் முழுவதும் இருந்து நமக்கு செய்திகளும் வந்து வருகிறது. எனவே வந்து இப்ப அங்க சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்கள் உள்ளிட்ட இந்தியர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதே போல வந்து இந்த டெத் டோல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதும் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இதெல்லாம் சரியாக நடக்குமா, உயிரிழப்பு இதோடு நிற்குமா, தமிழர்கள்லாம் ரெஸ்கியூ பண்ணி வந்துருவாங்களா, இந்தியர்கள்லாம் வந்து முழுமையாக காப்பாற்றப்பட்டு இங்கே வருவாங்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளுக்கான பதிலை நம்ம சற்று பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பராசக்தி. அதே போல நேபாளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்களும் காணாமல் போயிருக்காங்க. அவங்களுடைய நிலைமையும் என்ன அப்படிங்கிறது தெரியல. இதற்கெல்லாம் பதில் கிடைக்க நாம இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது பராசக்தி. விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி கவியரசன். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களில் 165 பேரின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. நேபாள வெள்ளத்தில் சிக்கிய வெளிநாட்டவர் 466 பேர், நேபாளத்தைச் சேர்ந்த 113 பேர் உட்பட 579 பேர் மாயமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.